வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை ஹார்மோனியம். எழுதியவர் செழியன். மதிப்பிற்குரிய திரு ஹசன் பண்டிட் அவர்களை ஒரு மாலை பொழுதில்தான் சந்தித்தேன். நெடிய கட்டிடங்களுக்கு இடையிலான குறுகலான சந்தில் நடந்து செங்குத்தான மாடிப்படிகளில் ஏறி அந்த மேன்ஷனின் 7வது அறையை கண்டுபிடித்தேன். ஹார்மனி இசைப்பள்ளி என்று எழுதப்பட்ட காய்ந்த கதம்ப மாலையிட்ட விளம்பரப் பலகை இருந்தது. வாசலில் 2 தேய்ந்த ரப்பர் செருப்புகள் கிடந்தன. அறையின் உள்ளிருந்து ஊதுபத்தி வாசனையோடு ஹார்மோனிய இசை கேட்டது. வணக்கம். பண்டிட் கண்களால் என்னை அமர்த்திவிட்டு ஹார்மோனியத்தில் ஊர்ந்த தன் விரல்களை தளர்த்தி நிறுத்தினார். அறையெங்கும் இசையின் அதிர்வு பரவி தணிந்தது. 10க்கு 12 அறை. சகல மதங்களுக்கான தெய்வங்களின் படங்களின் கீழே ஊதுபத்தி புகைந்து கொண்டிருந்தது. மியூசிக் கத்துக்கணும். உட்காருங்க. எங்கிருந்து வரீங்க? சிவகங்கையில இருந்து. அவரது விரல்கள் சப்தமில்லாது ஹார்மோனியத்தின் ஸ்வரக்கட்டைகளின் மேலாக ஏதோ தேடுவதாக பாவனித்தன. சொல்லுங்க, எங்கிருந்து வரேன்னு சொன்னீங்க? சிவகங்கையிலிருந்து வரேன். மியூசிக் கத்துக்கணும்னு ஆசை. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை தேடிட்டு இருக்கேன். நாளை மறுநாள். விரல்களில் ஏதோ கணக்கு பார்த்தார். அஷ்டமி என உதடுகள் முணுமுணுத்தன. வியாழக்கிழமை அமாவாசை. அன்னைக்கே சேர்ந்துடுங்க. திங்கள் வியாழன் கிளாஸ். வாரம் 2 கிளாஸ். 200 ரூபாய் சம்பளம். ஏற்கனவே மியூசிக் படிச்சிருக்கீங்களா? இல்லை. வீட்டில் யாராவது படிச்சிருக்காங்களா? இல்லை, நான் தான் முதல்ல. ஏன் கற்றுக்கிட்டோன்னு நினைக்கிறீங்க? கற்றுக்கணும்னு ஆசை. ஹசன் பண்டிட் புன்னகைத்தார். வரும் திங்கட்கிழமையிலிருந்து வகுப்புக்கு வருவதாக சொல்லி விடைபெற்றேன். நான் அறையை கடந்து மாடிப்படிகளில் இறங்குகையில் ஹார்மோனியத்தின் இசை மீண்டும் பரவியது. ஹார்மோனியத்தின் கட்டைகளின் ஊடே தயங்கி தாவி ஊர்ந்து பின்வாங்கி ஸ்வரங்களை தேடும் அவரின் விரல்கள் என் நினைவில் வந்தன. இருட்டத் தொடங்கிவிட்டது. ஹசன் பண்டிட் இருட்டத் துவங்குகிற கருப்பு. பாகவதர் போல தூக்கி சீவிய தலைமுடி, தீர்க்கமான சிறிய கண்கள், மீசை இல்லாமல் சுத்தமாக மழித்த முகம், இசைக்கலைஞனுக்குரிய தேஜஸ். மொட்டை மாடியில் வெறுமனே மேகங்கள் பார்த்து களையும் என் மாலை பொழுதுகள் இனி ஹசன் பண்டிட்டின் ஸ்வரங்களால் நிறையும் என நினைக்கையில் உற்சாகமாக இருந்தது. திங்களன்று இசை வகுப்புக்கு போகிறோம் என்பதே எனக்குள் மிகுந்த பரவசத்தை அளித்தது. 2 நீல அன்ரூல் நோட்டுகள் வாங்கிக் கொண்டேன். அன்று நடுத்தர வயதில் மேலும் 2 பேர் நீல நோட்டுகளுடன் காத்திருந்தனர். ஆசிரியர் அவர்களுக்கான வகுப்பு முடியும் வரை என்னை காத்திருக்கச் சொன்னார். பக்கத்து கட்டிடத்தில் இருந்த பேக்கரியில் இருந்து ரொட்டிகள் முருகும் வாசனை இதமாயிருந்தது. பச்சை நிற ரெக்ஸின் உரையினால் மூடப்பட்டு ஓரத்தில் இருந்த ஹார்மோனியத்தை ஒருவர் எடுத்துக்கொண்டார். அப்போதுதான் கவனித்தேன், அந்த அறையில் மொத்தம் 3 ஹார்மோனியங்கள் இருந்தன. ஹசன் பண்டிட்டின் ஹார்மோனியம் மட்டும் பெரியது. ஜண்டை வரிசை வாசிங்க. சசரேரி ககமம என துவங்கி ஹசன் பண்டிட் காட்டும் விரல் அசைவிற்கும் கை தட்டலுக்கும் ஏற்ப வேகம் இயல்பாய் கூடி, சுதந்திர தின கொண்டாட்டங்களில் சிறுமிகள் நடனமாடுகையில் அவர்கள் கையில் இருக்கும் வண்ண வண்ணமான ரிப்பன்கள் காற்றில் அலைவதைப் போல ஸ்வரங்களின் நடனம். அலையலையாய் மின்சாரம் போல அறையில் பரவும் இசை அதிர்வில் அந்த இடமே எனக்கு அற்புத உலகம் போல இருந்தது. அவர்கள் வாசித்து முடிந்ததும்
அதிர்வுகள் தணிந்து மௌனம் கவிந்தது. அவர்களுக்கான பாடக்குறிப்புகளை எழுதச் சொல்லிவிட்டு ஆசிரியர் என்னை அழைத்தார். எனது நீள நோட்டினை வாங்கி முதல் பக்கத்தை திறந்து கண்களை மூடி பிரார்த்தித்துவிட்டு பெரிதாக பிள்ளையார் சுழி போட்டு என் பெயரை கொட்டை எழுத்தில் எழுதினார். அறை நிசப்தமாயிருந்தது. கற்காலத்தில் இடுகாட்டில் கிடந்த எலும்புகளை ஊதி சப்தங்களை எழுப்பிய கதையிலிருந்து துவங்கினார். தேர்ந்த கலைஞனின் அடவுகளைப் போல முக பாவனைகளாலும் விரல் அசைவுகளாலும் அவர் பேச பேச ஆதி மனிதனின் புதை மேடுகளில் கிடந்த எலும்புகளில் வண்டுகள் துளையிட்டு பறக்க, காற்றின் சுழிப்பில் விசிறலில் இனந்தெரியாத சோகத்தோடு ஒரு குழல் இசை புகையெனச் சுழல அறை இருட்டிக்கொண்டே வந்தது. ஸ்வரங்களை வாசித்துப் பழகிய அவரது கருத்த விரல்கள் காற்றில் கண்ணுக்குத் தெரியாத ஹார்மோனியத்தின் கட்டைகளை வாசிப்பது போல அபிநயித்தன. சூனியம் இல்லாத இருண்ட வனத்துக்குள் மயில்கள் அகவுகின்றன. அதிலிருந்து ஷட்ஜமம். கிரௌஞ்சப் பறவைகள் பாடுகின்றன. நிலா வெளிச்சத்தில் மூங்கில் துளிர்கள் தேடித் தின்ற களிறுகள் பாறைகளின் ஊடே தன் இணையை ஆளும் சுகத்தில் பிளிறுகின்றன. ஸ்வரங்கள் உயிர்த்து அசைகின்றன. கைலாயத்தில் நடனம் கொள்ளாது சிவனின் 7 தலைகளிலிருந்தும் ஒவ்வொரு பாடல், ஒவ்வொரு கதியில். இசைமுனி நாரதனின் வீணை தந்திகள் தாமாக அதிர்கின்றன. என 7 ஸ்வரங்கள், வேங்கடமகியின் 12 சக்கரங்கள், மேலகர்த்தாக்கள், 72 தாய், கோடிக்கணக்கான குழந்தைகள். திருவையாற்றின் பிரசன்ன வீதிகளில் தியாகையரின் தம்புரா அதிர்கிறது. காவேரியில் உதிர்ந்த நாகலிங்க மலர்கள் உயிர்த்துப் பறக்கின்றன. ஷியாமா சாஸ்திரியின் ஆலாபனை, முத்துச்சாமி தீட்சிதரின் ஸ்வரக்கட்டு, பனை ஓலைகளில் துளசிதாசரின் எழுத்தாணி கீறி நகர்கிறது. சரளி வரிசை, ஹார்மோனியத்தின் கமக குழைவும் ஒரு காந்தர்வ குரலுமாக கம பத நித பம கம ப கம கரேச சரி கம ப கம ப ப கம பத நித பம கம ப கம கரேச சரி கம ப கம ப ப கம பத நித பம கம ப கம கரேச. நான் மீண்டபோது எனக்கெதிரே நாற்காலி மட்டுமே இருந்தது. ஊதுபத்தியின் புகை வளையங்கள் சுழன்று திரி திரியாய் பிரிந்து மௌன ஆலாபனையாய் கலைந்தன. ஸ்வரம் மாதா, லயம் பிதா. ஸ்வரமும் தாளமும் கூடி கூடி பிணைந்து விலகி ஸ்பரிசித்து தழுவி அணைத்து துரித காலத்தில் விளம்பித காலத்தில் காற்றுக்குள் நிகழும் கலவி. சூழ்கொண்ட காற்று இசையாகிறது. மற்றதெல்லாம் உயிர் பிடிக்காது திரித்திரியாய் கலைகிற சப்தம். காற்றுதான் இசை. காற்றுதான் பிராணன். இசைதான் பிராணன். இசை கூடினால் தியானம், இசை கூடினால் ஞானம். ஜெபம் கோடி தியானம், தியானம் கோடி லயம். லயம் கொள். திருபம், மத்தியம், ரூபகம், ஜம்பம், திரிபுடம், அட, ஏகம் என 7 ராஜகுமாரர்கள். ஷட்ஜமம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம் என 7 தேவகன்னிகைகள். 7 ராஜகுமாரர்களின் குதிரைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லயத்தில் குதித்து வருகின்றன. திருதம், அனுக்ருதம், லகு, புலுதம், காகபாதம் என சப்த கோவைகள். வண்ண வண்ணமாய் தொடுக்கப்பட்ட அட்சர மாலைகள். தக்கத்திமி தக்கத்திமி திமி திமி என
காற்றின் புலனாகாத அரூப வெளியில் ராஜகுமாரர்களும் தேவகன்னியரும் மாலை சூழ சுயம்பரம் கொண்டு சூடித் திளைக்கிறார்கள். ஸ்வரம் மாதா, லயம் பிதா. கேட்பவையெல்லாம் ஸ்வரம், கேட்பவையெல்லாம் லயம். மேற்கூரையில் மழை பெய்கிறது, சட்டச்சட சட்டச்சட சடவெட. திருபுடதாளம். பெய்து களைத்த மழை தாழ்வாரச் சருக்கத்தில் துளித்துளியாய் சொட்டுகிறது. ஏகதாளம். குழந்தை முனகுகிறது, மந்திரஸ்தாயியில் கமகம். வீறிட்டு அலறுகிறது, தாரஸ்தாயி சஞ்சாரம். மணலை கயிறாய் திரிக்கிற மாதிரி காற்றை இசையாய் நெய்கிற ரசமந்திரம், சித்த மந்திரம். காதுகள் உள்ளவன் கேட்கக் கடவன். இயற்ற முடிந்தால் அதுதான் ஞானம். காற்றை கேள், கேட்கத் துவங்கு. காற்று முகத்தில் விசிற பேருந்தின் ஜன்னலோரம் அமர்ந்து ஊர் திரும்பிக் கொண்டிருந்தேன். காற்றிலும் இது பனிக்காற்று. பண்டிட்டை சந்தித்ததில் இருந்து என் சுவரில் இறுகியிருந்த ஜன்னல்களெல்லாம் தாமாக திறந்து கொள்வதாக உணர்ந்தேன். எனக்கான கிழமைகள் இசையென அதிர்ந்து அடங்குகையில் வியாழன் வந்திருந்தது. சந்தன ஊதுவத்தியின் வாசனை, ஈஸ்டில் முகிழ்ந்த மென் ரொட்டிகள், ஓவனில் முருகும் வாசனை, ஹார்மனி இசைப்பள்ளி. வணக்கம். தன் ஹார்மோனியத்தின் முன் அமர்ந்து இசைக்குறிப்புகள் எழுதி கொண்டிருந்த ஹசன் பண்டிட் நிமிர்ந்தார். உட்காருங்க ஒரு நிமிஷம். ஹார்மோனியத்தின் ஸ்வரக்கட்டைகளில் 5 விரல்களையும் விரித்து சப்தம் வராமல் தொட்டு தொட்டு குறிப்புகள் எழுதி கொண்டிருந்தார். அவர் தலைக்கு பின்னால் மஞ்சள் சட்டமிட்ட மும்மூர்த்திகளின் படம் தொங்கிக் கொண்டிருந்தது. போன வகுப்புல நடத்தின பாடத்தை படிச்சு பார்த்தீங்களா? படிச்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கங்கிற ஸ்வரத்தோட பேர் சொல்லுங்க. காந்தாரம். நல்லது. சரளி வரிசையில் பயிற்சி கொடுத்துருக்கேன். பாடம் பண்ணிட்டீங்களா? இன்னும் பண்ணல. ஏன்? பயிற்சி ரொம்ப முக்கியம் இல்லையா? என்னிடம் ஹார்மோனியம் இல்லை என்பதை அவரிடம் சொன்னேன். அதனால என்ன, ஒன்று வாங்கிடுங்க. பெட்டி கையில் இருந்தா சாதகம் பண்ண வசதியா இருக்கும். போக போக பாடங்கள் நிறையா போயிடும். கீபோர்டு கூட பிறகு வாங்கிக்கலாம். முதல்ல ஒரு பெட்டி பழசா இருந்தா கூட பார்த்து வாங்கிடுங்க. வேலையில்லாமல் வகுப்புக்கு வருவதே சிரமமான நிலையில் பெட்டி வாங்க முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. சங்கீதத்தை ஹராம்னு குரான்ல சொல்லியிருக்கோம். அதனால எங்க வீட்டில் என்னை சங்கீதம் கற்றுக்க விடலை. அப்போ 19 வயசு எனக்கு. சீனிவாச சாஸ்திரின்னு ஒரு பண்டிதர் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருந்தார். அவருக்கு சகல பணிவிடையும் செஞ்சு கற்றுக்கிட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. ஞானத்தை கொடுத்தவன் அதுக்கான கருவியை ஒழிப்பானோ, எல்லாம் கிடைக்கும். அன்று மாயாமாளவ ராகத்தில் சரளி வரிசையின் மீதமுள்ள பாடத்தை அவர் சொல்லச் சொல்ல எழுதி கொண்டேன். அவரது ஹார்மோனியத்தை என் பக்கம் திருப்பி வாசிக்கச் சொன்னார். இது சட்ஜமம். ஷட்ஜமத்துக்கு கட்ட விரல். இடது கையில் பெல்லோஸ் போட வேண்டும். இதிலிருந்து எழும்புகிற காற்று ஹார்மோனியத்தின் உள் அறைகளில் போய் தங்குது. நாம் ஒரு கட்டையை அழுத்தும் போது உள்ள அடைபட்ட காற்று துளையின் வழியே வெளியேறும். அப்படி வெளியேறும்போது அந்த துளையில் இருக்கிற ரீடு நாக்கு மாதிரி இருக்கும். அது அதிரும். அதுதான் நாதம். எங்க சஜ்ஜமா வாசிங்க. இடது கை பெல்லோஸ் அழுத்த பதட்டத்துடன் கட்டை விரலால் சஜ்ஜமம் தொட்டேன். புதரிலிருந்து சாம்பல் குருவிகள் விடுபட்டு பறப்பது மாதிரி ஒரு சிலிர்ப்பு. அடுத்து சுத்த ரிஷபம், அந்தர காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம் என ஒவ்வொரு விரலாக அழுந்த ஹார்மோனியம் விதவிதமான துணியில் என்னுடன் பேச முயல்கிறது. அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்ல? சப்தங்கள் எல்லாம் ஸ்வரம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உலகத்தின் சப்தங்கள் எல்லாம் 7 சுரத்தில் அடக்கம். அருகில் இருந்த டீ கிளாஸை நங்கென்று மேடையில் வைத்தார். இது ஒரு ஸ்வரம். காற்றில்
ஜன்னலின் திரை சீலைகள் சரசரத்தன. இதுவும் இசை. பேருந்தில் ஊருக்கு திரும்பும்போது மழை பெய்தது. மழை எத்தனை பெரிய இசை கருவி, எத்தனை தந்திகள் கொண்ட வயலின். சதா சுழன்று கொண்டே இருக்கும் பூமி எத்தனை பெரிய இசைத்தட்டு. குளத்து நீரில் நிலா வெளிச்சம் வீணை தந்தியாய் நழுங்குகிறது. அதனதன் இசை எனக்கு பிரமிப்பாயிருந்தது. கண்களை மூடிக்கொண்டால் காதுகளுக்கான உலகம். காற்றைக் கேள், இதுதான் சப்தங்களின் வாகனம். கேட்கத் துவங்கு. திங்கள் வியாழன் என கிழமைகள் இசைபடக் கழிந்தன. இன்னும் ஹார்மோனியம் வாங்க முடியவில்லை. ஸ்வரங்கள் தாவி தாவி நடனமிடும் தாட்டு வரிசை வந்துவிட்டது. என் கிழமையில் வகுப்புக்கு வரும் சங்கரகோடி நேற்றுதான் 10,000 ரூபாய்க்கு புது கீபோர்டு வாங்கி வந்திருந்தார். அதில் கடல் அலைகளின் உருமலையும் பின்னிரவில் எழும் சில் வண்டுகளின் ஓசையை கூட எழுப்ப முடிந்தது. ஆச்சரியம் ஒருபுறம், இயலாமை ஒருபுறம். இசைக்கருவி இல்லாமல் வகுப்பை மேலும் தொடர்வது அயற்சியாக இருந்தது. மதுரை கூலவாணிகன் தெருவில் கால்போன போக்கில் நடந்து கொண்டிருந்தேன். என்ன சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஷாஜகான். என்ன இந்த பக்கம் ஏறுங்க வண்டியில. வாகன வேகத்தில் புறந்தலையின் வியர்வை உலர்வது இதமாக இருந்தது. டவுன்ஹால் ரோட்டின் பழமுதிர்ச்சோலையில் ஆளுக்கு ஒரு ஆப்பிள் சாறு. இப்போ எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? வேலை இல்லை ஷாஜகான், சும்மா தான் இருக்கேன். ஜோல்னா பையன் அதுவுமா மதுரையில் என்ன பண்ணுறீங்க? மியூசிக் கிளாஸ், கீபோர்டு கற்றுட்ருக்கேன். வேலை இல்லாமல் மியூசிக் கற்றுக்கொள்வதை சொல்ல சற்றே குற்ற உணர்வாக இருந்தது. ஓ, இன்ட்ரெஸ்டிங். பாட்டெல்லாம் வாசிப்பீங்களா? இல்லை, இப்போ தான் 1 மாசமா. எனக்கும் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு தான் தெரியுமே, நானும் ஒரு 10 நாள் மியூசிக் கிளாஸ் போனேன். அதோட சரி, எல்லாத்துலேயும் பாதி கிணறு தான். சரி, இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன வச்சுருக்கீங்க? இனிமே தான் வாங்கணும். பழையதா ஹார்மோனியம் தேடிட்டுருக்கேன். ஷாஜகான் சிரித்தார். சரி வாங்க, வீடு வரைக்கும் வந்துட்டு போகலாம். இல்லை ஷாஜகான், இன்னொரு முறை. ஏறுங்க, புது வீடு கட்டிட்டு நீங்கள் வரவே இல்லை. என்னை ஹாலில் அமர்த்திவிட்டு உள்ளே போனவர் வரும்போது சிறிய மரப்பெட்டி ஒன்றை தூக்கி வந்தார். ஹார்மோனியம் என்று பார்த்தவுடனேயே தெரிந்துவிட்டது. என் எதிரில் வைத்து மேலிருந்த தூசியை துடைத்தார். மரப்பலகையில் கீழ் வைத்த மூடி இருந்தது. ஹார்மோனிய பெட்டியின் மூடியை திறந்ததும் காவி ஏறிய பல் வரிசையுடன் பாகவதர் ஒருவர் சோகமாக சிரிப்பது போலிருந்தது. ரொம்பவும் பழமையானது. வெள்ளை கட்டைகளில் மைக்கா ஒட்டப்பட்டிருந்தது. அதன் முனைகள் உடைந்து நிறம் பழுப்பேறி இருந்தது. ஹார்மோனியத்தின் இருபுறமும் அழகிய வேலைப்பாட்டுடன் கூடிய வெண்கல கைப்பிடி இருந்தது. முன்பக்கம் காற்று அறைகளை திறந்து ஒளியின் அளவை கட்டுப்படுத்தும் இழுவை திறப்புகள் 4 இருந்தன. அவற்றை இழுப்பதற்கு வசதியாக நுனியில் வெள்ளை பளிங்கு குமிழ்கள் பெரிய பொத்தானை போல இருந்தன. பார்த்தவுடனேயே அது சிங்கிள் ரீட் பெட்டி என தெரிந்தது. கீழே எதுவும் பழுதடைந்திருக்கிறதா என்று குழந்தையைப் போல 2 கைகளாலும் தூக்கி பார்த்தேன். நன்றாக இருந்தது. கீழே வைக்கும்போதுதான் பார்த்தேன் 2 பளிங்கு குமிழ்களுக்கு இடையில் ஏதோ பெயர் பொறிக்கப்பட்டிருப்பதை. தூசியை கைகளால் துடைத்தேன். 8 கட்டை முருகசிகாமணி பாகவதர் கண்டரமாணிக்கம் என்று இருந்தது. ஹார்மோனியத்தின் மத்திம ஸ்தாயியில் வெள்ளை கருப்பு நோட்டுகளின் மேலே ஸ்வரங்கள் எது என்று அறிய அடையாளத்திற்காக சாரி க ம ப த நீ என்று சிறிய சதுரமான காகிதத்தில் எழுதி ஒட்டப்பட்டிருந்தது. நல்ல தேக்கு மரத்தாலான ஜெர்மன் ரீட் பெட்டி. பெல்லோஸ் காற்று கசியாமல் கச்சிதமாயிருந்தது. ரொம்ப பழைய பெட்டி. எல்லா நோட்டும் பேசுமா? புரியல. எல்லா கட்டையும் வாசிச்சா சத்தம் வருமா? பழுது இருக்கான்னு
வாசிச்சு பாரேன். நான் தொட்டே 2 வருஷம் ஆச்சு. எப்பவாவது எடுத்து தொடச்சி வச்சிடுவேன். 1 மாசமா அதுவும் இல்லை. பக்கத்துல வீடு ஏதும் இல்லையா? வாசிச்சா பாம்பு வரும்னு அம்மா இதை தொடவே விடுறதில்ல. அப்படியே இசையை கேட்டு பாம்பாவது வரட்டுமேனு மொட்டை மாடிக்கு தூக்கிட்டு போய் வாசிப்பேன். அந்த முருகசிகாமணி பாகவதர் ஒரு பாட்டு தான் சொல்லி கொடுத்தாரு. அதுவும் இப்போ பாதி மறந்து போச்சு. ஷாஜகான் மனைவி கொடுத்த ஏலக்காய் தேநீரை அருந்தும்போது வலது கையால் ஹார்மோனியத்தின் கட்டைகளை மெதுவாக வருடி பார்த்தேன். கட்டைகள் ஒன்றுக்கொன்று பிடிக்காமல் லகுவாய்த்தான் இருந்தன. சும்மா வாசிச்சு பாருப்பா, இங்க கொடு, நானே வாசிச்சு காட்டிடுறேன். ஷாஜகான் அவர் பக்கம் திருப்பி கீழ் ஸ்தாயிலிருந்து ஒவ்வொரு கட்டையாக அழுத்தி கொண்டே வந்தார். மணி மணியான ஸ்வரங்கள், கொஞ்சமும் பிசிறில்லாமல் காத்திரமாக இருந்தது. சவுண்டு சும்மா 7 வீட்டுக்கு கேட்கும். அந்த பாகவதர் தன்னோட சொத்து போல இதை வச்சிருந்தாரு. என் ஆர்வத்தை பார்த்தாரு. அவருக்கு ஆஸ்துமா, மாத்திரை வாங்க கூட காசு இல்லை, வறுமை. கடைசியில் நீயே இதை வச்சுக்கன்னு கொடுத்துட்டாரு. எவ்வளவுக்கு வாங்கினீங்க? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் கொடுக்கும்போது ஒன்று மட்டும் சொன்னார். இது நான் பழகின பெட்டி, என் தெய்வம், ஆசைப்பட்டு கேட்குறியேன்னு கொடுக்குறேன். நூலாம்படை மட்டும் அடைய விட்டுறாத, இது சரஸ்வதி, வச்சுக்க, வாசிச்சு பெரிய ஆளாவா. அவர் சொன்னதையே நான் உனக்கும் சொல்ல விரும்புகிறேன். இந்தா வச்சுக்க, வாசிச்சு பெரிய ஆளாவா. அவர் சொன்ன விதம் நெகிழ்ச்சியாக இருந்தது. எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா 1 வாரத்தில், சரி 100 ரூபா கொடுங்க, இசைக்கருவியை சும்மா கொடுக்கக்கூடாது. இல்லை, எவ்வளவுன்னு சொல்லுங்க, நான் வாங்கினதே அவ்வளவுக்கு தான், போதுமா? மகிழ்ச்சியோடு வாங்கி கொண்டார். தனக்கு தெரிந்த ஒரே பாடலான திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா என்கிற பாடலின் பல்லவியை மட்டும் விரல்களை விரைப்பாக வைத்துக்கொண்டு சரளமில்லாமல் வாசித்து காண்பித்தார். நியூஸ் பேப்பர் போட்டு நைலான் கயிறால் கட்டி கைகளால் தொட்டு வணங்கி கழுத்து நிற்காத பச்சை குழந்தையை கையில் தருவது மாதிரி பதமாக தந்தார். நன்றி சொல்லி விடைபெற்று வெளியே வருகையில் நிலா வெளிச்சம் தார்ச்சாலைகளை மெழுகியிருந்தது. கையில் ஹார்மோனியத்தின் பாரம், நைலான் கயிறு அழுந்த கைமாற்றிக்கொண்டேன். இசைக்கருவியின் மௌனம் கனக்கிறது. தன்னை வாசிக்க விரல்கள் இல்லாமல் இருட்டறையில் இத்தனை ராகங்களோடும் இத்தனை ஸ்வரங்களோடும் மௌனமாயிருப்பது எவ்வளவு பெரிய தியானம்! வாசிக்கப்படாத போது இசைக்கருவிகள் என்ன உணர்கின்றன? எனக்கு பிடித்தமான ஜன்னலோர பயணம். தூங்குகிற குழந்தையைப் போல அமைதியாக மடியில் இருக்க எனக்குள் ஏதோ பொறுப்புணர்வு கவிவதாக உணர்கிறேன். பாட்டியின் மந்திர கதைகளில் வரும் சொர்க்கபுரத்து இளவரசனை திருமணம் செய்ய தேவதைகள் காற்று எனும் பரத கணத்தோடு சேர்ந்து சூறாவளியாய் மாறி துரத்துவது போல முகத்தில் விசிறும் காற்று என்னை இசையாக மாற்று என்று என்னையும் எனது ஹார்மோனியத்தையும் பயண வேகத்தோடு துரத்திக்கொண்டே வருவது போலிருந்தது. வீட்டுக்குள் ஹார்மோனியத்தை தூக்கி வந்தபோது எல்லோரும் வினோதமாக பார்த்தனர். ஹாலின் மையத்தில் வைத்து சுற்றியிருந்த காகிதத்தை பிரித்தேன். ஹார்மோனியத்தின் வருகை யாருக்கும் சந்தோஷத்தையோ துக்கத்தையோ தரவில்லை. தொட்டு வணங்கிவிட்டு சரளி வரிசை வாசிக்கலாம் என யோசித்தேன். சின்ன வீடு. இந்த இரவு நேரத்தில் வேலையில்லாத இளைஞன் நடுவீட்டில் அமர்ந்து ஹார்மோனியம் பழகுவது யாருக்கு பிடிக்கும்? தூக்கி கொண்டு மொட்டை மாடிக்கு போனேன். நாளை பௌர்ணமி. வெளிச்சம் இதமாக இருந்தது. அடுத்த இசை வகுப்புக்கு இன்னும் 3 நாட்கள் இருக்கின்றன. ஹார்மோனியத்தை நெருக்கமாக வைத்து தொட்டேன். கீழ் ஸ்தாயியின் சர்ஜமத்தை தொட்டேன். இருட்டறையில் நெடுநாள் பூட்டியிருந்த கதவு திறப்பது போலிருந்தது. நடுவிரலால் பஞ்சமம், சுண்டு விரலால் மத்தியமஸ்தாயி சர்ஜமம். 3 ஸ்வரங்களும் சேர்ந்து பூவை சுற்றும் கதம்பவண்டு மாதிரி காற்றின் அரூப அடுக்குகளில் இருந்த ஸ்வரங்கள் ஹார்மோனியத்தை சுற்றி மொய்க்கின்றன. குரல் சேர்த்து பாடி சுதி சேர்த்து பார்த்தேன்.
சுதியோடு ஒட்டாது கலைந்த குரல் பிசிறி தேய்ந்து தேய்ந்து சுதி சேரும் கணத்தில் மின்சாரம். சட்டென வீசிய காற்றில் என் உடல் சாம்பல் குவியலென கலைந்து குரல் மட்டும் நானாக மிஞ்சுகிறது. பிறகு குரலும் என்னுடையதில்லாமல் போக வெறும் ஸ்வரங்கள் அந்தரத்தில் இசை கூட்டிக் கொண்டு அதிர்கின்றன. சா பா சா. தயங்கி தயங்கி சரளி வரிசை, சவுக்க காலம், விளம்பியதம், துரித காலங்கள், ஜண்டை வரிசை, ஸ்வரங்களின் அடுக்கு, ஒன்றின் நிழலாய் அதே ஸ்வரம். விரல்கள் தளர்ந்து ஒரு இலகு கூடி வருகிறது. பூர்வாங்கத்தில் முன்னேறி பதுங்கி உத்தராங்கத்தில் தாவி ஒரு ஸ்வரம் தொட்டு ஆரோகணித்து காற்றில் துவளும் துணி என மெதுவாய் அவரோகணம். சர்ஜமத்தில் இலைப்பாரி மேல்ஸ்தாயி வரிசை, தாட்டு வரிசை, ஸ்வரங்கள் துரிதகதியில் பின்னி பின்னி பூத்தொடுக்கும் விரல்களின் அனிச்சை கொண்டு ஹார்மோனியத்தின் கட்டைகளும் விரல்களும் ரகசியம் பேசி குழைந்து விலகி சீண்டி கமகம் எனத் தடவி ஸ்வரங்கள் அலைந்து மெதுமெதுவாய் எழும்பி நுரைத்து பின்வாங்கி அலைகொண்டு எழும்பி அடித்து சிதறியது. பார்க்கடல். ஹார்மோனியம் மிதக்கிறது. கால்கள் கடல் கன்னியின் செதில்கள் என குழைய நான் நீந்துகிறேன். மொட்டை மாடியில் தங்க நிற மீன்கள் என் முகம் உரசி இடம் வளமாய் நீந்துகின்றன. சமுத்திரம் கொள்ளாத இன்னொரு அலை. ஹார்மனி இசைப்பள்ளியின் சாத்திய ஊதா நிறக் கதவில் அலை மோதி தண்ணீர் பொறிகளாய் சிதறி விழுகிறது. கதவை திறந்தால் பாலைவனம். கண்ணு கெட்டிய தொலைவு வரை மணல். புழுதி காற்று முகத்தில் அறைகிறது. எங்கோ தொலைவில் இருந்து அரபி மொழி பிரார்த்தனை பாடல் மிதக்கிறது. மணல் வெளி எங்கும் அலை அலையாக பாம்புகள் ஊர்ந்த தடம் என காற்றின் சுவடுகள். காற்று காணல் என நெளிகிறது. வெளியிலும் மணலிலும் காற்றின் லிபிகள். சற்றே தொலைவில் 2 ஹார்மோனியங்கள் இருக்கின்றன. துகள் துகளாக மணல் விசிறுகிறது. மணலுக்குள் கை புதைத்து கொண்டு ஹசன் பண்டிட் என்ன செய்கிறார்? காற்று விசிற விசிற புதைந்த மணலிலிருந்து மீள்கிறது அவருடைய ஹார்மோனியம். அவரது விரல்கள் வாசித்து கொண்டே இருக்கின்றன. பண்டிட் ஐயா, தீபக் என்ற தான்சேனின் ராகத்தை தாங்கள் வாசிக்க முடியுமா? ஹசன் பண்டிட்டின் விரல்கள் நின்று தயங்கின. பிறகு விரல்கள் காற்றில் தாமாக ஒத்திகை என அசைந்து பார்த்த கணத்தில் ஹசன் பண்டிட் வாசிக்கத் துவங்கினார். வாசிக்க வாசிக்க பஞ்சமத்தின் கட்டையிலிருந்து துளிர் நெருப்பு பற்றுகிறது. எரியத் துவங்குகிறது ஹார்மோனியம். காற்று சிலிர்க்கிறது. பண்டிட்டின் விரல்கள் மெழுகுத்திரி போல் பற்றி கொள்கின்றன. ஹார்மோனியம் முழுதும் எரிந்துவிடும் முன் அதன் ஸ்வரக்கட்டைகளை பிடுங்கி எடுக்கிறேன். புகை வளையங்கள் பெரிது பெரிதாய் சூழ்ந்து மறைகின்றன. மணல் குன்றுகளில் கால் சறுக்க ஓடுகிறேன். கையில் இறுக்கி பிடித்த ஸ்வரக்கட்டைகள் உருவி விழ என்னிடம் ஒரே ஒரு வெள்ளைக்கட்டை மட்டும் இருக்கிறது. அதன் மேல் சிறிய சதுரமான காகிதத்தில் க என்று எழுதி ஒட்டப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்வரத்தால் ராகம் இயற்ற முடியுமா பண்டிட்ஜி? அதுவும் என்னிடம் இருப்பது அந்தரகாந்தாரம் மட்டும். முடியுமா பண்டிட்ஜி? பாலைவனம். முழுக்க நெளியும் பாம்பு தடங்களுக்குள் என் பதட்டமான கால் சுவடுகளும் ஹார்மோனியத்தின் ஸ்வரக்கட்டைகளும் இறைந்து கிடக்கின்றன. பச்சை ரெக்ஸின் போர்த்தி ஒரு உருவம் படுத்திருக்கிறது. எழுப்பினேன். ஜடைமுடி வளர்த்த பாகவதர். ஐயா, என்னிடம் அந்தரகாந்தாரம் மட்டும் வாசிக்கக்கூடிய ஸ்வரக்கட்டை இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு ஒரு ஹார்மோனியம் தர முடியுமா? தருவேன். பச்சை ரெக்ஸனை முழுவதுமாக விளக்கியதும் உள்ளங்கையில் வைக்கும் அளவுக்கு தந்தத்தாலான வெண்மையான குட்டி ஹார்மோனியம் இருந்தது. இது ஆலங்கட்டி மழையோடு சேர்ந்து வானத்திலிருந்து தவறி விழுந்தது. உனக்கு வேண்டுமா? வேண்டும், ஆனால் ரொம்பவும் சிறியதாக இருக்கிறதே. நீ வாசிக்க வாசிக்க பெரிதாகும். தருகிறேன்.
ஆனால் அதற்கு பதிலாக நீ ஒன்று தர வேண்டும். என்ன? உன் கையில் உள்ள 10 விரல்களையும் தர வேண்டும். சொன்னவனின் கைகள் 2 கட்டைகளின் முனையைப் போல விரல்கள் அற்று தீந்து இருந்தன. முன்புஜத்தில் முருகேச பாகவதர் என்று பச்சை குத்தி இருந்தது. பண்டிட்ஜி என்று கத்திக்கொண்டே கானல் நீருக்குள் ஓடத் துவங்கினேன். கால்கள் பதியும் புதை மணல், எதிரே பச்சை நிறத்தில் அலைகள் சுழித்து கொண்டு ஆக்ரோஷத்துடன் பாலைவனத்தை கடல் கொள்ள வருகிறது. அலை மணல் பரப்பு குறைந்து கொண்டே வருகிறது. என் கையில் உள்ள ஸ்வரக்கட்டையை இறுக பற்றி கொண்டு அலறுகிறேன். அலை முகத்தில் அடித்துச் சிதற, பிறகு எல்லாம் கடல். கடல் குதிரைகளுடன் நீந்துகிறேன். என்னிடமிருந்த ஸ்வரக்கட்டை மீனாக மாறி பிடியிலிருந்து நழுவுகிறது. சமுத்திரத்தின் நீல பச்சை வெளியிலிருந்து குமிழிகள் பறக்க ஒரு ஹார்மோனியம் மிதந்து வருகிறது. இடது கையால் ஹார்மோனியத்தை பற்றி அணைத்து கொண்டு வலது கையால் வாசித்து கொண்டே வெளிச்சம் புகாத கடலின் அடி ஆழத்தில் நீந்திச் செல்கிறேன். நீரில் ஆழ்ந்த மலை தொடர்ச்சிகளின் உடர்ந்த உப்பு பாறைகளின் மேலே வரி வரியாய் மேற்கத்திய இசைக்குறிப்புகள். சுரங்கத் தொழிலாளி போல நெற்றியில் விளக்கை கட்டிக்கொண்டு உப்பு பாறைகளின் மேல் இசைக்குறிப்புகளை ஹசன் பண்டிட் வேகமாக எழுதி கொண்டிருக்கிறார். இன்று திங்கட்கிழமை பண்டிட்ஜி. அதனால் என்ன? இது புதைந்த நகரங்களுக்கான இசை வகுப்பு. நீந்துவதான பாவனையில் கால்கள் உதறி விழிக்கையில் கடல் வற்றிப்போய் தரை தட்டி எழுந்தது மாதிரியான உணர்வு. பனி விழும் மொட்டை மாடியின் சிமெண்ட் தரையில் படுத்திருந்தேன். சமுத்திரமாய் அலைந்த நீர் எதிரே கண்ணாடி டம்ளரில் சலனமில்லாமல் இருந்தது. கீழே வீட்டில் எல்லோரும் தூங்கியிருந்தார்கள். அயர்ச்சியாக இருந்தது. எனக்கென அடுப்படியில் மூடி வைக்கப்பட்டிருந்தது இரவுக்கான உணவு. காலையில் திரும்பவும் தாட்டு வரிசை வாசித்து பார்க்க வேண்டும். ஹார்மோனியத்தின் வெள்ளை கட்டைகளில் நாள்பட்ட தூசு படிந்து அழுக்கேறி போயிருந்தது. திருகாணிகள் எல்லாம் துருவேறி இருக்கின்றன. பெல்லோஸ் கொஞ்சம் துடைத்து சரி செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டே தூங்கி போனேன். காலையில் ஹார்மோனியத்தை தூக்கி கொண்டு மொட்டை மாடிக்கு போனேன். முத்துவிநாயகம் வந்திருந்தான். என்னப்பா பாகவதராக போறியா? இதெல்லாம் வீட்டில் இருந்தாலே தருத்திரம். அவனை நான் பொருட்படுத்தாது என் அன்பிற்குரிய ஹார்மோனியத்தை புதுப்பிக்கும் முயற்சியில் இறங்கினேன். ஒரு திருப்புளி, பழைய துணி, சின்ன குவளையில் தண்ணீர் எடுத்துக்கொண்டேன். தூசியை துடைத்ததும் துணியை தண்ணீரில் நனைத்து வெள்ளை கட்டைகளை துடைத்தேன். விரல் படாமல் குருட்டு அழுக்கு ஏறி போயிருந்தது. திட்டு திட்டாய் கரை படிந்தது போல அழுக்கு. என்ன துடைத்தாலும் அப்படியே இருந்தது. துருப்பிடித்து இறுகி போன திருகாணிகளை கஷ்டப்பட்டு கிழற்றினேன். ஸ்வரக்கட்டைகளின் மேலே அழுத்தி கொண்டிருந்த மரச்சட்டத்தை கிழற்றினேன். இப்போது ஸ்வரக்கட்டைகளை கிழற்றுவது எளிதாக இருந்தது. அவற்றின் கீழே சிலந்தி இழைகளும் தூசியும் எள்ளு போன்ற எச்சங்களும் இருந்தன. வாயால் ஊதி பார்த்தும் துடைத்தும் தூசி போகவில்லை. ஹார்மோனியத்தில் இருந்த கருப்பு வெள்ளை கட்டைகள் அனைத்தையும் வரிசைப்படி தரையில் அடுக்கி வைத்தேன். தரையில் அந்த வரிசை அழகாக இருந்தது. உள்ளிருந்த பித்தளை ரீடுகளில் மேட் இன் ஜெர்மன் என்று பொடியான எழுத்தில் பொறிக்கப்பட்டிருந்தது. சின்னதிலிருந்து துவங்கி பெரிது பெரிதாக ரீடுகள் அழகாக அறையப்பட்டிருந்தன. அஞ்சரை பெட்டியை போலிருந்த ஹார்மோனியத்திலிருந்து ஒளி அளவை கட்டுப்படுத்தும் குமிழ்களை இழுத்து மெதுவாக கழற்றினேன். கம்பி மிகவும் துருவேறி போயிருந்ததால் இழுப்பது சிரமமாக இருந்தது. ஹார்மோனியத்தின் உள் அறையில் 2 அந்துப்பூச்சிகள் வெளிரிப்போய் உயிரோடு இருந்தன. முருகேச பாகவதரின் காத்திரமான இசை கேட்டு அவை வளர்ந்திருக்கலாம், அல்லது அவரது இசையின் அதிர்வில் உயிர் பிடித்து மிஞ்சிய ராகங்களாக இருக்கலாம். எதுவாயினும் ஹார்மோனியத்தின் உள் தட்டு அறையின் இருட்டுக்குள் இசையுடன் காதல் கொண்டு வாழ்வது எவ்வளவு அற்புதமானது! லேசாக பக்கவாட்டில் தட்டியதும் மறைந்த இசை குறித்து நீண்ட கனவில் இருந்த 2 அந்து பூச்சிகளும் வெளிச்சம் பொறுக்காது வெளியேறி ஓடின.
காற்று துருத்திகளின் உள்ளே இருந்த தூசியினை துடைத்தேன். ஹார்மோனியம் இப்போது ஸ்வரக்கட்டைகள், குமிழ்கள், திருகாணிகள், மரச்சட்டங்கள் என பிரிக்கப்பட்டு இருந்தது. ஹார்மோனியத்தின் வெளிப்புறமும் உள்புறமும் மரப்பலகையின் தன்மையை இழந்து நிறம் வெளிரிப் போயிருந்தது. ஸ்வரக்கட்டைகள் திரும்பவும் வெற்றிலை காவியேறின பல்வரிசையை நினைவுபடுத்தின. அந்த நிறமே வெறுக்கத்தக்கதாக இருந்தது. அப்போது திடீரென எனக்கு அந்த யோசனை வந்தது. புதிதாக மாற்ற பெயிண்ட் அடித்தால் என்ன? 50 மில்லி ஏஷியன் வெள்ளை, கருப்பு வண்ணமும் வார்னிஷும், கடைக்காரரின் ஆலோசனைப்படி மென்மையான உப்புத்தாளும் சின்னதாக தூரிகையும் வாங்கிக் கொண்டேன். ஸ்வரக்கட்டைகளை மெதுவாக உப்புத்தாளால் தேய்த்து வரிசைப்படி அடுக்கி கிரமம் மாறாமல் இருக்க அவற்றின் பின்புறம் பென்சிலால் எண்கள் குறித்து கொண்டு அக்கா எனக்கு நெயில் பாலிஷ் போட்டு விடுவது மாதிரி இதமாக கருப்பு வெள்ளை கட்டைகளுக்கு வண்ணம் பூசினேன். ஹார்மோனிய பெட்டிக்கு வார்னிஷ் அடித்து நிழலில் காய வைத்தேன். திருகாணிகள் புதிதாக வாங்கிவிட்டேன். எல்லாம் முடிக்க 11 மணி ஆகிவிட்டது. இன்று திங்கட்கிழமை மாலை இசை வகுப்பு. இன்று இசை வகுப்புக்கு எடுத்து போய் ஹசன் பண்டிட்டிடம் என் புது ஹார்மோனியத்தில் சரளி வரிசை வாசித்து காட்ட வேண்டும். மதியம் 3 மணி அளவில் ஸ்வரக்கட்டைகள் உலர்ந்திருந்தன. ஹார்மோனியம் வார்னிஷ் அடித்ததும் தனது மர வண்ணத்துக்கு திரும்பி அழகாயிருந்தது. இழுப்பு குமிழ்களை பொருத்தி ஸ்வரக்கட்டைகளை வரிசைப்படி அடுக்கினேன். அடுக்க அடுக்க மெருகு கூடிக்கொண்டே வந்தது. ஹார்மோனியம் புத்தம் புதிதாய்விட்டது. என்ன அழகாயிருக்கிறது! ஒருமுறை கீழிருந்து உச்சஸ்தாயி வரை ஆரோகணம் அவரோகணம் போய் திரும்பலாம் போல இருந்தது. கட்டைகளை தொடுவதே மெது ரொட்டியை தொடுவது போல் இதமாக இருந்தது. மணி 5 ஆகிவிட்டது. எப்போதும் 3:30 மணிக்கே மதுரைக்கு கிளம்பி விடுவேன். அவசர அவசரமாக திருகாணிகளை பொருத்தினேன். வாசிக்கவும் இப்போது நேரமில்லை. முதலில் ஹசன் பண்டிட்டிடம் ஆசீர்வாதம் பெற்று அவர் முன்னிலையில் வாசித்து காட்டுவதுதான் சாங்கியமானது என்று மனதுக்குள் பட்டது. அவரும் சந்தோஷப்படுவார். ஆங்கில தினசரியில் ஹார்மோனியத்தை சுற்றி நைலான் கயிறால் கட்டி எடுத்துக்கொண்டு மதுரை பேருந்தில் ஏறினேன். ஹசன் பண்டிட்டின் அறைக்கு வரும்போது மணி 7 ஆகிவிட்டது. அவர் இசை பற்றிய ஆங்கில புத்தகத்தின் நகல் பிரதியை ஆழ்ந்து வாசித்துக் கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் மூக்கு கண்ணாடியை கழற்றி வைத்து புத்தகத்தை மூடிவிட்டு புன்னகைத்தார். அறையில் மென் ரொட்டிகளின் வாசனையும் ஊதுபத்தியின் சந்தன வாசனையுமாக ரம்யமாக இருந்தது. என் தாமதம் குறித்து அவர் கேட்கத் துவங்கும் முன் நண்பர் ஒருவரிடமிருந்து ஹார்மோனியம் வாங்கிவிட்டேன் என்று சந்தோஷம் பொங்கச் சொன்னேன். நைலான் கயிற்றின் முடிச்சுகளை அவிழ்க்க ஹசன் பண்டிட் உதவினார். நான் மூடியிருந்த தாள்களை பிரித்தேன். ஜெர்மன் ரீடு பெட்டி ரொம்ப பழசா இருந்துச்சு, அதான். ஹசன் பண்டிட் புரிந்து கொண்டு சிரித்தார். நான் அவரது ஆசீர்வாதம் கூறினேன். ஸ்வரங்களை குறிக்கும் கருப்பு விரல்களால் ஹசன் பண்டிட் என் தலையை தொட்டார். சார், உங்களுக்கு ஃபோன். கீழே மேன்ஷன் மேலாளரிடமிருந்து அழைப்பு வர, வாசிங்க, வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ஹசன் பண்டிட் படிக்கட்டுகளை நோக்கி நடந்தார். எதிரே இருக்கும் மும்மூர்த்திகளின் படத்தை பார்த்தேன். இசை தவழும் அறையின் தியானத்தன்மையை மனதில் நினைந்து கண்கள் மூடி வணங்கினேன். ஹார்மோனியத்தை தொட்டு வணங்கிவிட்டு இடது கையால் பெல்லோஸ் அழுத்தி வலது கை கட்டை விரலால் மத்தியமஸ்தாயியின் சட்ஜமம் தொட்டேன். சப்தமே இல்லை. பெல்லோஸ் கொஞ்சம் அழுத்தி போட்டு சர்ஜமத்தோடு நடுவிரலால் பஞ்சமத்தையும் சுண்டு விரலால் மேல் சர்ஜமத்தையும் சேர்த்து அழுத்தினேன். ஸ்வரங்கள் ஊமையாயிருந்தன, ஒலிக்கவே இல்லை. பதட்டத்தோடு பெல்லோஸை வேக வேகமாக அழுத்தி சுத்த ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்தியமம் வாசிக்க மாயாமாளவ கௌளைக்கு பதில் புஸ் புஸ் என்று காற்றுதான் வந்தது. பெல்லோஸை இன்னும் லாவகமாக அழுத்தி
கீழ்ஸ்தாயி, உச்சஸ்தாயி என்று மேலும் கீழும் உள்ள கருப்பு வெள்ளை கட்டைகளை அழுத்தினேன். ஸ்வரங்கள் பேசவே இல்லை. கொஞ்சம் கூட ஒலி எழவில்லை. என் ஹார்மோனியமே, எங்கே உன் மணிமணியான காத்திரமான ஸ்வரங்கள்? ஆஸ்துமாவில் மரணப்படுக்கையில் கிடக்கும் முருகசிகாமணி பாகவதரின் கடைசி மூச்சு போல ஹார்மோனியத்திலிருந்து காற்றுதான் வந்து கொண்டிருந்தது. எனக்கு கண்கள் இருட்டிக் கொண்டு வந்தன. ஊதுபத்தியின் புகை வளையம் சுழித்து பெரிதாகி என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தது.